ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு லெசன் வந்து நீங்கள் ஒரு லெசனாக ஃபுல்லாக படிக்கும்போது ரொம்ப டஃபாக தெரியும். ஓகேங்களா, ஒரு டாப்பிக்காக இதில் இவ்வளோ தான் பாயிண்ட்ஸ் அப்படின்ற போது ஈஸியாக தெரியும். ஓகேங்களா, இப்போ எடுத்துக்கிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வான்வழி போக்குவரத்துன்ற டாபிக் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அந்த வான்வழி போக்குவரத்துனா ஏர்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் எத்தனை ஏர்போர்ட் இருக்குது, இந்தியாவில் எத்தனை ஏர்போர்ட் இருக்குது, தமிழ்நாட்டில் எத்தனை உள்நாட்டு ஏர்போர்ட் இருக்குது, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் எத்தனை இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொத்த டோட்டல் ஏர்போர்ட்ஸில் இம்பார்ட்டன்ட் ஏர்போர்ட் என்ன, அதுக்குரிய ஸ்பெசிஃபிக்கான கேரக்டர் என்ன, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் டோட்டலாக பார்க்கறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகும். ஆனால் வந்து நீங்கள் அந்த லெசனை சேர்த்து படிக்கும்போது அது போக 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 இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் தெளிவாக படிச்சிருக்க மாட்டீங்க. ஓகேங்களா, ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டாபிக் வைஸாக உங்களுக்கான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும், டாபிக் வைஸாக தொடர்ந்து என்ன பண்ணியிருக்கோம், தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரயில்வே போக்குவரத்து ஜோன்ஸுக்கு வந்து என்ன பண்ணிட்டோம், 19 ஜோன்ஸுக்கு உங்களுக்கு இது வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா, ஸோ வந்து அதை நிறைய பேர் பார்த்துட்டு இந்த மாதிரி டாபிக் வைஸாக போடுங்கன்னு கூட சொல்லியிருந்தீங்க கமெண்ட்டில். ஸோ வந்து இது டாபிக் வைஸான வீடியோ தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் பாருங்கள், சாலைகளின் வகைகள். மாநிலத்தின் மொத்த சாலைகளின் நீளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1,67,000 கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அதாவது டோட்டலாக வந்து சாலையோட லென்த் அப்படின்னு பார்த்தோன்னா 1,00,000 கிலோமீட்டர். ஓகேங்களா, 1,00,000 கிலோமீட்டர் 67,000 சொல்லிட்டு தனியாக கொடுத்தாங்க. இது எப்படி அப்படின்னா, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 4 வழி சாலையெல்லாம் ஓல்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சு, 6 வழி சாலை தான் போட்டுருக்காங்க. ஸோ 6 வழி சாலைனா 6 அடுத்து 7 தான், அப்போ 7,000 67,000 வந்துடும். ஸோ 1,00,000 கிலோமீட்டர்ன்றது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1,00,000 அந்த 67,000 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நான் சொல்லியாச்சு. இதில் என்ன அப்படின்னா, மாநில நெடுஞ்சாலைத்துறை வந்து எவ்வளோ பராமரிக்குதுன்னு கேட்டாங்கன்னா 60,000 ஓகேங்களா, சாரி 60,000 கிலோமீட்டர். ஓகேங்களா, ஸோ 67,000ன்றதுல ஒரு 60,000 வந்து மாநில நெடுஞ்சாலைத்துறையினால், ஹைவே டிபார்ட்மெண்ட்னால வந்து என்ன பண்ணப்படுது அப்படின்னா மெயின்டைன் பண்ணப்படுது. மாநில நெடுஞ்சாலைத்துறையினால் பராமரிக்கப்படுதுன்னு பார்த்தோம். பராமரிக்கப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரோடு போடுறதா இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய வேலைகளை சரி செய்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து என்ன பண்ணும், நேஷனல் ஹைவே டிபார்ட்மெண்ட் பண்ணும். அதுதான் வந்து பராமரிக்கப்படுதுன்றது அர்த்தம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பொதுத்துறை மற்றும் தனியார் துறை கூட்டணி இயக்கத்தின் கீழ், அதாவது பிபிபி, அதாவது பிபிபின்றது வந்து என்ன அப்படின்னா அதோடைய ஃபுல் ஃபார்ம் தான் இது. ஓகேங்களா, ஓகே, பிபிபின்ற இயக்கத்துக்கு கீழே தான் வந்து மொத்த சாலை திட்டங்களை 20% பங்களிப்புடன் இந்தியாவில் 2வது இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி, அதாவது மொத்த சாலை பங்களிப்பில் இந்தியா வந்து 20% செகண்ட் இடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ டோட்டலாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். டோட்டலோடது என்ன அப்படின்னா அந்த டோட்டலோட லென்த் என்ன, அடுத்து வந்து அதில் வந்து டோட்டலாக நேஷனல் ஹைவே டிபார்ட்மெண்ட்னால மெயின்டைன் பண்ணக்கூடிய இது எவ்வளோ, பிபிபி கீழே கூட வந்து எத்தனை பர்சன்டேஜோட இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்குது, அவ்வளோதான். இந்த 3 பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சா போதும். ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து நம்ம இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாம். சாலைகள் இப்போ பாருங்கள், இங்கேக்குள்ளே வச்சு ரிவைஸ் பண்ணோம். சாலைகள்னா ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது, 1,67,000 கிலோமீட்டர் முடிஞ்சு. செகண்ட், இது நெடுஞ்சாலைத்துறையினால பராமரிக்கப்படுறது எவ்வளோ, 60,000 கிலோமீட்டர், அவ்வளோதான். அந்த 628 நீங்கள் படிக்கலைனாலும் பரவாயில்ல, 60,000 கிலோமீட்டர்ன்றதை படிச்சுருங்க போதும். அடுத்து வந்து பார்த்தோம், எத்தனை சதவீத பங்களிப்பில் எத்தனாவது பிளேஸ் இருக்குது, 20% பங்களிப்பில் செகண்ட் பிளேஸில் இருக்குது எந்தது, இந்தியா. முடிஞ்சு. இந்த 3 பாயிண்ட் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. திருப்பி நீங்கள் புக்கை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஓகேங்களா, புக்கில் என்ன பண்ணுங்கள், புக்கில் இந்த இடத்துக்கிட்டே ஒரு குட்டி பேப்பரில் எழுதி இந்த இடத்துல ஒட்டி வச்சுருங்க. அந்த புக்கில் அந்த பேஜை படிக்கும்போது அந்த பேப்பரை பார்த்துக்கோங்க. முடிஞ்சு, அவ்வளோதான். அடுத்தது இப்போ ரயில்வேன்றதை பார்க்கலாம். தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் சென்னையில் இருக்குது. இது வந்து நம்ம பார்த்துருப்போம். நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், அந்த 19 ஜோன்ஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது இந்தியான்றது இப்படி இருக்குன்னு, இந்தியா மேப் நீங்களாம் கெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இங்கேக்குள்ளே இருக்கும். அப்போ தெற்கைக்கு பார்த்தோம் அப்படின்னா சென்னை, இங்கனக்குள்ளே இது இருக்கும் கொல்கத்தான்றது கிழக்கு, இங்கனக்குள்ளே இருக்க டெல்லி வடக்கு, இங்கனக்குள்ளே இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடியது உங்களுக்கு சர்ச் கேட் அப்படின்னு சொல்லி ஒரு விமான நிலையம் இருக்கும். ஓகேங்களா, சாரி ரயில்வே நிலையம் இருக்கும், அதுதான் வந்து மேற்கு. ஓகேங்களா, இந்த 4 ஜோன் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தா, தெற்கு இருக்கிறதுக்கு சென்னைன்றதை சொல்லிட்டேன். வடக்க டெல்லி, கிழக்கு கொல்கத்தா, மேற்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்ச் கேட். முடிஞ்சா, தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் எது, சென்னை. முடிஞ்சிருச்சு. அடுத்து, தற்போது தெற்கு ரயில்வேயின் வலைப்பின்னல் இந்தியாவின் தென் தீபகற்ப பகுதிகளான தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திர பிரதேசத்தின் சில பகுதிகளுக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா தெற்கு ரயில்வே எங்கெங்கே இருக்குது அப்படின்றது, கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. எங்கெங்கன்றதை பாருங்கள். இப்போ ஓகே, இப்போ பாருங்கள், இதுதான் இந்தியா. ஓகேங்களா, இதில் நம்ம தெற்கின் இந்தியாவில் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். எதுன்னு பாருங்கள், தமிழ்நாடு இங்கே இருக்குது, கேரளா இங்கே இருக்குது, வேறு என்ன பிளேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா புதுச்சேரின்றது நம்ம தமிழ்நாடுக்குள்ளே இருக்குது, காரைக்கால் அந்த பிளேசஸ் எல்லாமே. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா இங்கனக்குள்ளே இருக்கிறது. ஓகேங்களா, கர்நாடகா இல்லாமல் ஆந்திர பிரதேசம். ஓகேங்களா, ஸோ இங்கனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடியதான் இந்த தெற்கு பகுதியில் இருக்கிறதெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போதைக்கு நீட்டிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன் இதை வந்து பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம மேப்பில் வயசில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது, மறக்காமல் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும், மறக்க முடியாது, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்காக தான். ஸோ வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதை மட்டும் என்ன பண்ணிடும், கவர் பண்ணுற மாதிரி இப்போ டெவலப் ஆயிருக்கு. ஓகே, இப்போ பார்த்தாச்சு. ரயில்வேல ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்துருக்கோம், தெற்கு ரயில்வேக்கு கேபிட்டல் பார்த்தோன்னா சென்னை. முடிஞ்சு. அடுத்து தெற்கு ரயில்வேயோட வலைப்பின்னல் எங்கெங்கே கணக்கு, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா. முடிஞ்சு. ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட் பாருங்கள், சென்னையில் புறநகர் ரயில் போக்குவரத்து மற்றும் பறக்கும் தொடருந்து திட்டம் வந்து நன்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ரயில்வேல கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு வரோம். முடிஞ்சு. இது ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும். மெட்ரோ ரயில்வே அமைப்பு மே 2017 முதல் பாதாள ரயில் இயக்கத்துடன் இப்போக்குவரத்தை விரிவாக்கம் செய்து வருகிறது. ஸோ வந்து மெட்ரோ ரயில்வே அமைப்பு எப்போ இருந்து விரிவாக்கம்
விரிவாக்கம் செய்யுது அப்படின்னு கேட்டாங்கன்னா மே 2017 பாதாள ரயில் இயக்கத்தோட சேர்த்து இந்த போக்குவரத்தை வந்து நல்லாவே விரிவாக்கம் செஞ்சுட்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே பாயிண்ட் மெயின் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? லாஸ்ட் பாயிண்ட் ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணால் போதும். மற்றதெல்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ஒன் டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். முடிஞ்சா அவ்வளோதான். இப்போ ஒன் டைம் நல்லா ரீகால் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம்? சாலைகள் பார்த்தோம். சாலைகள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? அதோட டோட்டல் லென்த்து 1,67,000 கிலோமீட்டர். அதில் பார்த்தோம் அப்படின்னா 60,000 சில்லற பாயிண்ட். இவ்வளோ தான் வந்து நேஷனல் ஹைவே டிபார்ட்மெண்ட்னால மெயின்டைன் பண்ணப்படுது. 20% நம்ம பங்களிப்பு கொடுத்து செகண்ட் பிளேஸில் இருக்கும் இந்தியா. முடிஞ்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சாலைகள். செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா ரயில்வே பார்த்தோம். ரயில்வேல என்ன பார்த்தோம்? சென்னைன்றது தான் கேபிட்டல். அவ்வளோதான். தெற்கு ரயில்வேயோட கேபிட்டல்னா சென்னை. அவ்வளோதான். இது எல்லாமே வந்து தெற்கு பகுதிகளை வந்து கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மெட்ரோ ரயில்வே அமைப்பு மே மாதம் 2017 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாதாள ரயில் இயக்கத்தோடு சேர்த்து இதை வந்து நல்லா விரிவுபடுத்துறாங்க. அவ்வளோதான். அப்போ ரெண்டே பாயிண்ட். ஒன்று சென்னை, இன்னொன்று மே 2017 பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? சாலைகளும் முடிச்சாச்சு, ரயில்வேயும் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வான்வழி போக்குவரத்து. வான்வழி போக்குவரத்து பார்க்கலாமா? வான்வழின்றதில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து முக்கிய சர்வதேச விமான நிலையங்கள் எத்தனைக்கு அப்படின்னா 4 டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது. சர்வதேசம் அப்படின்னா என்னென்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கும் போகும், வெளியிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும். ஓகேங்களா? அதுதான். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம என்னது நாடு நாடு இந்த மாதிரி. ஓகேங்களா? மாநிலம் இந்த மாதிரி இருக்கிறது சர்வதேச விமான நிலையங்கள்னு சொல்லுவோம். ஓகே பாருங்கள். சென்னை சர்வதேச விமான நிலையமானது மும்பை மற்றும் புதுடெல்லிக்கு அடுத்ததாக இந்தியாவின் 3வது பெரிய விமான நிலையமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பெரிய விமான நிலையம்னா மும்பை, அடுத்து பெரிய விமான நிலையம்னா புதுடெல்லி, அதுக்கு அடுத்தது நம்மளோட 3வது எங்கே இருக்குது? நம்மளோட சென்னையில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா 4 முக்கியமான சர்வதேச விமானங்கள் இருக்குது. அதாவது நம்ம மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்திலேருந்து நம்ம மாநிலத்துக்கு போயிட்டு வரதான். ஓகேங்களா? உள்நாடுனா நம்ம மாநிலத்துக்குள்ளே போய்க்கிறது. ஓகே சரி, அதை பார்த்துக்கலாம். 4 முக்கியமான சர்வதேச விமானங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சென்னை சர்வதேச விமான நிலையம் அப்படின்றது மும்பை, புதுடெல்லி, அதுக்கு அடுத்து 3வதாக பெருசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, இது எல்லாமே மற்ற விமான நிலையங்கள். மொத்தம் 4ன்னு சொல்லிட்டோம். 4ல் என்னென்ன இருக்குது? 1 கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, அதுக்கடுத்து பார்த்தோன்னா சென்னை. மொத்தம் 4. ஓகேங்களா? அவ்வளோ. இந்த 4மே சர்வதேசம். அதுதான் ரொம்ப முக்கியம். சர்வதேச விமான நிலையம் இந்த 4. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி. முடிஞ்சு. இது இல்லாமல் மொத்தம் இன்னும் 2 இருக்குது. என்னென்ன? தூத்துக்குடி மற்றும் சேலம். இது வந்து உள்நாடு விமான நிலையம். முடிஞ்சா? அப்போ மொத்தம் விமான நிலையம்னா 6. அதில் 4 சர்வதேசம், 2 உள்நாடு. இந்த 4 வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னா சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர். முடிஞ்சு. இந்த 2 எங்கெங்கே இருக்குது அப்படின்னா சேலமில் 1 இருக்குது, தூத்துக்குடியில் 1 இருக்குது. முடிஞ்சு. சேலமில் 1 இருக்குது, தூத்துக்குடியில் 1 இருக்குது. முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான். இப்போ வந்து என்ன அப்படின்னா வான்வழி போக்குவரத்துக்கு இன்னும் வேறு ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? இங்கே எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்க்கலாமா? இல்லை. இது வந்து நம்மளுக்கு உங்களுக்கு தெரியுமா? இது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்த்ததை ஒன் டைம் என்ன பண்ணி ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? சாலைகள் பார்த்தோம். சாலைகளோட மொத்தம் எவ்வளோ? 1,67,000 கிலோமீட்டர். அதில் 60,000 கிலோமீட்டர் வந்து நெடுஞ்சாலைத்துறையினால் மெயின்டைன் பண்ணப்படுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 20% பங்களிப்பு செகண்ட் பிளேஸில் இருக்கும். முடிஞ்சு போச்சு. அடுத்து ரயில்வே போக்குவரத்தில் பார்க்க வேண்டியது 2. ஒன்று சென்னை கேபிட்டல் அப்படின்றது, இன்னொன்று மே 2027 ஸ்டார்ட் ஆயிருக்குன்றது. 2 பாயிண்ட் ரயில்வே போக்குவரத்து. முடிச்சு. 3வது ஹெட்டிங் வந்து வான்வழி அப்படின்னு சொல்லி போட்டுக்குவீங்க. வான்வழியில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து 6 டொமஸ்டிக்னு சொல்கிறேன், 6 ஏர்போர்ட் இருக்குது. அதில் வந்து மொத்தம் 4 வந்து மெயின், மிச்சம் 2 வந்து உள்நாடு. ஓகேங்களா? மெயின்ன்றது 4 என்ன அப்படின்னா சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர். முடிஞ்சு. மிச்சம் இருக்கக்கூடிய 2 தூத்துக்குடி மற்றும் சேலம். தூத்துக்குடி, சேலம் வந்து உள்நாட்டு போக்குவரத்து. அவ்வளோதான். முடிஞ்சா? அவ்வளோதான். இப்போ டோட்டலாக நம்ம பார்த்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே. இதில் வேறு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சென்னை அப்படின்றது 3rd லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இது மும்பை, செகண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா புதுடெல்லி, அதுக்கடுத்து நம்மளோடது பெரிய விமான நிலையமாக இருக்குது. முடிஞ்சா? பார்க்கலாமா அடுத்து? ஓகே. உங்களுக்கு தெரியுமா பாருங்கள், சாலைகள் பார்த்தோம்ல, சாலைகள் சார்ந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை சாலையோடது என்ன அப்படின்னா 44 உடையதாகவும் கொடுத்துருக்காங்க. அதாவது 4 வழிச்சாலை தான் இருக்கிறதுல என்ன பண்ணுவோம், பெருசாக போய்கிட்டே இருக்குன்ற மாதிரி. 4 வழிச்சாலையை 2 டைம் போட்டோம்னா 8 வழி சாலை ஆயிரும்ல, அதானே இருக்கிறதுலே பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ 4+4 8. அப்போ மிக நீளமான நெடுஞ்சாலைன்னு கேட்டாங்கன்னா 4. ஏன்னா 4+4 8 வழிச்சாலை தான் ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரி ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எங்கெங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எங்கேருந்து எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓசூர்லேருந்து தருமபுரி, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, இந்த வழியாக போய் கன்னியாகுமரி வரைக்கும். அப்போ ஓசூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்படின்ற பிளேஸ், இடையில இருக்கக்கூடிய பிளேஸ் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, ஒன் டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எங்கெங்கே போகுது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுக்காக. ஓகேங்களா? ஸோ வந்து எங்கேருந்து எங்கே அப்படின்னா ஓசூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் டோட்டல் லென்த் பார்த்தோம் அப்படின்னா 627.2 கிலோமீட்டர். ஓகேங்களா? அதாவது 44 நமக்கு நேம் பார்த்தாச்சு. 4 அப்படின்னா 6 - 2 தான் 4. அப்போ 6 2 ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? 6 2 அடுத்து 7 2 முடிஞ்சா அவ்வளோதான். ஓகேங்களா? நல்லா பாருங்கள், 4 4னா 6 - 2ன்னு வச்சுக்கணும். அப்போ 62 62 அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 72ன்றது வரும்.
62, 72ன்றத ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். அப்ப 44, 44னா 62ன்னு வரணும். 62னா அடுத்து 72. இங்கனக்குள்ள புள்ளி வச்சிட்டிங்கன்னா 627.2 கிலோமீட்டர். ஈஸியா ஞாபகத்துக்கு வச்சுக்க முடியும். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா இருக்கிறதுலே பெருசு. இது வந்து இருக்கிறதுலே மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னா 785 கிலோமீட்டர் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எங்கேருந்து அப்படின்னா மதுரையிலேருந்து துவரங்குறிச்சி வரைக்கும் மொத்த கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 38 கிலோமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதே எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் 78, 38 அவ்வளோதான். 78, 38 இங்கே ஒரு 5 மட்டும் தான். யாருக்கு அஞ்சாமல் போவோம்ப்பா அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ 78, 38 இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மி. 785ன்றது கம்மி. அது 38 கிலோமீட்டர். எங்கேருந்து எங்கே அப்படின்னா மதுரையிலேருந்து துவரங்குறிச்சி வரைக்கும். ஓகேங்களா? மது அருந்திட்டு வந்து என்ன பண்ணக்கூடாது அஞ்சாமல் போகக்கூடாது அஞ்சணும். இப்போ வந்து அதை அருந்துறதுக்கே அஞ்சணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தேவைப்பட்டால் இதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே இப்போ வந்து இந்த இது ஒன் டைம் ரீகால் பண்ணிடலாமா? என்னென்ன பார்த்துருந்தோம்? ஃபஸ்ட்டு சாலைகளோட வகைகள் பார்த்துருந்தோம். என்ன பார்த்துருந்தோம்? 1,67,000 கிலோமீட்டர் முடிஞ்சு. அடுத்து 60,000 கிலோமீட்டர் என்ன பண்ணுது நம்ம நேஷனல் ஹைவே டிபார்ட்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்து 20% பங்களிப்பு செகண்ட் பிளேஸ் முடிஞ்சு. அடுத்து பார்த்தது ரயில்வேவை பொறுத்த வரைக்கும் சென்னை அப்படின்னு பார்த்தோம்னா மே 2017 வந்து என்ன பண்ணுது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பாதாளத்தோட சேர்த்து இந்த போக்குவரத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்சு. அடுத்து வான்வழி போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மொத்தம் 6 இருக்குது. 6ல் வந்து 4 முக்கியமானது, 2 வந்து டொமஸ்டிக், 4 வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் முடிஞ்சு. அடுத்த 2 தூத்துக்குடி மற்றும் சேலம்ன்றது உள்நாட்டு விமான போக்குவரத்து முடிஞ்சு போச்சு. அதில் ரொம்ப பெருசு எதுன்னு பார்த்தோம்னா மும்பை தான் ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் புதுடெல்லி, தேர்ட் வந்து நம்மளோட சென்னை. அவ்வளோதான். ஓகேங்க. இது மட்டும் வந்து வான்வழி போக்குவரத்தில் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து நம்ம இப்போ பார்த்தது பாக்ஸ் கொஷின். உங்களுக்கு தெரியுமா என்ன பார்த்தோம்னா இருக்கிறதுல பெருசு வந்து 44, 44ன்னு வந்தாலே 6-2ன்னு வரணும். அடுத்தது 7-2 முடிஞ்சு. இது எங்கேருந்து எங்கே அப்படின்னா ஓசூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மொத்தம் வந்து இது இவ்வளோ டிஸ்டன்ஸ் கிலோமீட்டரில் இருக்குது. இது வந்து எதுலேருந்து எது வழியாக கனெக்ட் ஆகுது அப்படின்னா தருமபுரி, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, அதுலேருந்து திருநெல்வேலி வந்து அதுக்கப்புறம் வந்து கன்னியாகுமரிக்கு போயிடுது. இந்த வழியாக வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுல சின்னது பார்த்தோம் அப்படின்னா 78ன்னு வரும். ஸோ 78ன்னு போட்டாலே கீழே 38ன்னு போட்டணும். இங்கே 5ன்னு போட்டணும். 5ன்னு வந்தாலே மதுன்றது வந்துடணும். ஸோ மது அப்படின்றது அது வந்து மது அருந்தா அஞ்சனம். ஏன்னா அது அருந்தக்கூடாதுல தவறில்ல அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ மதுரையிலேருந்து துவரங்குறிச்சி வரைக்கும் என்ன பண்ணுது இது கனெக்ட் பண்ணுது. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பார்த்தது டோட்டலாக முடிஞ்சிருச்சு. அடுத்தது நீர்வழி போக்குவரத்து. சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி ஆகியவை தமிழ்நாட்டின் 3 முக்கிய துறைமுகம். அதாவது வந்து பார்த்தோன்னா வான்வழின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் 6 இருக்குது நம்மளோடதில். ஓகேங்களா? இதே வந்து நீர்வழின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு 3 முக்கிய துறைமுகம் இருக்குது. ஓகேங்களா? முக்கிய துறைமுகங்கள் நம்மளோடதில் எத்தனை இருக்குன்னா 3 முடிஞ்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாகப்பட்டினம் இடைநிலை துறைமுகமும் பிற பகுதிகளில் 15 சிறிய துறைமுகங்களும் இம்மாநிலத்தில் உள்ளது. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமான 3 துறைமுகம்னு கேட்டாங்கன்னா 3. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இடைநிலை துறைமுகம் எங்கே இருக்குது அப்படின்னா நாகப்பட்டினம். இதே சிறிய துறைமுகம் கேட்டாங்கன்னா மொத்தம் 15. ஓகேங்களா? இது மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? ஓகே இப்போ பாருங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சாரி ஸ்க்ரோல் பண்ணிட்டேன். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 3 முக்கிய துறைமுகம், இடைநிலை துறைமுகம்னா நாகப்பட்டினம், பிற பகுதிகளில் சின்ன சின்ன துறைமுகம்னு கேட்டாங்கன்னா 15. அப்போ 3, 1, 15 தான் நம்மளோட இருக்குது. ஓகேங்களா? ஓகே அடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு துறைமுகங்களும் தமிழ்நாட்டின் கடல்சார் வாரியத்தினால் நிர்வகிக்கப்படுகிறது. யாருனால மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரோடு அப்படின்னு பார்த்தோம். நேஷனல் ஹைவேனா அது வந்து நேஷனல் ஹைவே டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். அதுதான் மெயின்டைன் பண்ணும். அது மாதிரி இது கடல்சார் இதுதான் வந்து என்ன பண்ணுது அந்த வாரியம் தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வருது. சென்னை துறைமுகம் செயற்கை துறைமுகமாகும். இந்த பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம். செயற்கை துறைமுகம் சென்னை சேன் வரும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். சென்னை துறைமுகம் செயற்கை துறைமுகம். இது சரக்கு பெட்டகங்களை கையாளும் நாட்டின் துறைமுகங்களில் செகண்ட் பெரிய துறைமுகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சரி ஓகே இப்போ வந்து என்ன பண்ணிடலாம் டோட்டலாக அவ்வளோதான் போக்குவரத்துன்றது கொடுத்தாச்சு. அடுத்து தகவல் தொடர்பு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அதுக்கு நம்மளுக்கு இது மட்டும் தெரியணும். எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போக்குவரத்து மட்டும் நம்மளுக்கு தெரியணும். சரி ஓகே பாருங்கள் இப்போ ஃபுல்லாக ஒன் டைம் ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருந்தோம் சாலை பார்த்துருந்தோம். சாலையில் என்னது 1,67,000 கிலோமீட்டர் டோட்டலாக 60,000 கிலோமீட்டர் அதில் நெடுஞ்சாலைத்துறையினால் பராமரிக்கப்பட்டு வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ 20% பங்களிப்போட செகண்ட் பிளேஸில் வந்து பிபிபியில் இருக்கும் நம்மளோட நாடுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ரயில்வே டிபார்ட்மெண்ட். ஃபஸ்ட் டாபிக் முடிஞ்சு சாலை. செகண்ட் இது வந்து ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் 2 பாயிண்ட். ஒன்று சென்னை, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா மே 2017 நம்ம பாதாள ரயில் இயக்கத்தோடு சேர்ந்து நல்லா இயக்கிட்டு வரோம், கொஞ்சம் டெவலப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. 3வது வான்வழி போக்குவரத்து. மொத்தம் 6 தான் ரொம்ப முக்கியம். 4 வந்து இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லுவோம். சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் முடிஞ்சு. அடுத்த 2 வந்து தூத்துக்குடியிலும் சேலம்லையும் இருக்கக்கூடியது உள்நாட்டு விமான நிலையம் பாயிண்ட் முடிஞ்சு. அடுத்த பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீர்வழி போக்குவரத்து பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு உங்களுக்கு தெரியுமா பார்த்தோம். உங்களுக்கு தெரியுமா ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீர்வழி போக்குவரத்து போகலாம். உங்களுக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிற நெடுஞ்சாலை பார்த்தோம் அப்படின்னா 44 நம்பர். ஸோ 44னா 62ன்றது வந்து 6-2 வரும். ஸோ 62னா 72 வரணும். அப்போ 627.2 கிலோமீட்டர் தான் டோட்டல். அது வந்து எங்கே அப்படின்னா ஒசூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கனெக்ட் ஆகுது.
எது மூலமாக கனெக்ட் ஆகுது, தருமபுரியிலேருந்து அப்படியே சேலம் வந்து சேலம்லேருந்து கரூர், திண்டுக்கல், அப்புறம் மதுரை, அப்படியே திருநெல்வேலி போய் அப்படியே கன்னியாகுமரியில் கனெக்ட் ஆகுதுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து இருக்கிறதுல ரொம்ப கம்மியானது அப்படின்னு பார்த்தோன்னா 78 போடும்போது கீழே 38 போட்டணும். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 78 அப்படின்றது பக்கத்தில் 5 போட்டோம்னா 785 38 கிலோமீட்டர்ஸ் இதில் வந்து லென்த்தில் இருக்குது. மதுரையிலேருந்து துவரங்குறிச்சி வரைக்கும் வந்து என்ன பண்ணோம், இது கனெக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சும்மா என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு தெரியுமா. அடுத்த 5வது டாபிக் நம்ம பார்த்தது நீர்வழி போக்குவரத்து. நீர்வழி போக்குவரத்து அப்படின்னாலே 3 முக்கிய துறைமுகம் ஒன்று இருக்கும். இடைநிலை துறைமுகம் ஒரே இடத்துல எங்கே இருக்குது, நாகப்பட்டினமில் 15 சிறிய துறைமுகம் இருக்குது அப்படின்றத பார்த்தாச்சு. ஸோ வந்து நம்மளோட சென்னைன்றது வந்து செயற்கை துறைமுகம், அது இயற்கையாக அமையல, நம்மளாம் வந்து நம்ம தேவைக்காக அது ஏற்படுத்திக்கிட்ட துறைமுகம் அப்படின்ற பாயிண்ட்டையும், 2வது பெரிய துறைமுகம் தான் அதுன்றதையும் பார்த்துட்டோம். ஓகேங்களா. விமானம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் விமான நிலையம் நம்மளோடது 3rd. ஓகேங்களா. இதே பார்த்தோம் அப்படின்னா நீர்வழி போக்குவரத்தில் துறைமுகத்தில் நம்ம வந்து எத்தனாவது பிளேஸ், 2nd பிளேஸில் இருக்கோம் அப்படின்ற பாயிண்ட்டை பார்த்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்தது டோட்டலாக எது முடிஞ்சிருச்சு, போக்குவரத்து அப்படின்ற டாபிக் நம்மளோட இதில் முடிந்து விட்டது. அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் டோட்டலாக எவ்வளோ 15 நிமிஷம் தான் இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் புக்கில் படிச்சிருந்தாலும் இதே 15 நிமிஷம் 5 நிமிஷம் இல்லை 5 நிமிஷத்துலேயே கூட தாராளமாக இந்த பாயிண்ட் முடிச்சிருப்பீங்க. ஆனால் என்ன பண்ணியிருப்பீங்க, 10 நாள் கழிச்சு திருப்பி என்ன பண்ணியிருப்பீங்க, திருப்பி வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் அப்படி இல்லாமல் இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணிடுங்க, ஒரு சின்ன பேப்பரில் ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுருங்க. சும்மா ஃபுல்லாக எழுதாதீங்க. மாநில சாலைகளின் மொத்த நீளம் அப்பெல்லாம் கிடையாது. 1,67,000 அவ்வளோதான். அதை மட்டும் தான் போடணும். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு அது எதுக்குன்ற பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோ தெளிவாக எழுதணும். ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு ஹிண்ட்ஸில் சாலைகள் அப்படின்னு போட்டுட்டு 1,67,000 ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் 60,000, தேர்ட் பாயிண்ட் 20%. இந்த 3 இல்லை, அந்த 3 வார்த்தை மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. 60,000 இது வந்து டோட்டல் சாலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும், மைண்டுக்கு ஞாபகம் வந்துடும். அந்தளவுக்கு தெளிவாக நோட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம மேக் பண்ணணும். ரொம்ப பெரிய வார்த்தைலாம் இருக்கவே கூடாது நோட்ஸில். ஓகேங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், தகவல் தொடர்பு. தகவல் தொடர்பு 2 கொடுத்துருப்பாங்க. தனி தகவல் தொடர்பு ஒன்று, பொது தகவல் தொடர்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, 2 பிரிச்சுட்டு அடுத்து வணிகம், அடுத்து தமிழ்நாட்டோட ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. சரி ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தகவல் தொடர்பு அப்படின்றத என்ன பண்ணிடலாம் பார்த்துலாம். தகவல் தொடர்பு பாருங்கள். தகவல் தொடர்பு அப்படின்றது லத்தீன் வார்த்தையான கம்யூனிகேர் என்பதுலேருந்து பெறப்பட்டதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ தகவல் தொடர்பு எந்த வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது அப்படின்னா லத்தீன் வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா. தகவல் தொடர்பு அப்படின்னா தகவல்னா என்னது, ஃபோன் பண்ணி நீ எடுக்கலைன்னா லத்தியால் தான் அடி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. ஓகேங்களா. ஸோ வந்து கம்யூனிகேஷன் அப்படின்றத கம்யூனிகேர்ன்றதுல எடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. பகிர்தல் அப்படின்றது அதோடைய பொருள்னு கொடுத்துறாங்க. தகவல் எண்ணங்களோட பரிமாற்றம், இதை தான் தகவல் தொடர்புன்னு சொல்கிறோம். அது 2 பிரிக்கிறாங்க. ஒன்று தனி மனிதம், இன்னொன்று பொது தகவல் தொடர்புன்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அஞ்சலகம் மாவட்டமும் தலைமையகமும் கொடுத்துருக்காங்க. எதுக்காக நம்மளோட தகவல் தொடர்பில் போய் நம்மளுக்கு அஞ்சலகம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லெட்டர் எழுதி தான் என்ன பண்ணோம், ஒருத்தர் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து 4 மாவட்டங்கள் மண்டலங்கள் மட்டும்தான் இருக்குது. பாருங்கள், சென்னையில் ஒன்று இருக்குது, மேற்கு மண்டலம், மத்திய மண்டலம், தெற்கு மண்டலம், அவ்வளோதான். ஓகேங்களா. இது நம்ம பார்த்து வான்வெளி போக்குவரத்து பார்த்தோம் முக்கியமானது, அது எல்லாமே தான். ஸோ வந்து சென்னை தான் தலைமையகம். மேற்கு மண்டலம் அப்படின்னா கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்கிறோம். மத்திய மண்டலம்னா திருச்சி, தெற்கு மண்டலம்னா மதுரை. ஓகேங்களா. இப்போ இதை பார்க்கலாம் இருங்க. ஓகே. நம்மளோட இந்தியா மேப்பில் நம்மளோட தமிழ்நாடுன்றது இங்கே கீழே இருக்கும், அதுதான் சைடில் கொடுத்துருப்பாங்க. சரி, அது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், எனக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு மேப்பை கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு மேப்பை நான் இப்போ எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த 4 மாவட்டங்களை நீங்கள் இப்படி பார்க்கும்போது மறக்காது. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க, சென்னை தான் கேபிட்டல்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ சென்னைக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்லை, தனியாக படிக்க தேவையில்லை, சென்னை தான் கேபிட்டல், முடிஞ்சு. ஓகேங்களா. அவ்வளோதான். அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க, மேற்கு மண்டலமுக்கு கோயம்புத்தூர். ஏங்க மேற்கு மண்டலத்துக்கு கோயம்புத்தூர்னு கொடுக்கணும், நாளை நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த சைடு இருக்கிறது மேற்கு மண்டலம்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த சைடு இருக்கிறது கிழக்கு, இந்த சைடு இருக்கிறது வடக்கு, இந்த சைடு இருக்கிறது தெற்கு. ஓகேங்களா. இப்போ மேற்கு மண்டலத்துக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, கோயம்புத்தூர். இங்கே பாருங்கள், கரெக்டாக கோயம்புத்தூர் இருக்கா, இருக்குது. ஓகேங்களா. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மேற்கு மண்டலத்தில் என்ன இருக்குது, கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் தான் மேற்கு மண்டலத்துக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க, மத்திய மண்டலத்துக்கு திருச்சிராப்பள்ளின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் சென்ட்ரல். நல்லா பாருங்கள், இங்கிட்டு இது வடக்கு, இங்கிட்டு இருக்கிறது மேற்கு, இங்கிட்டு இருக்கிறது கிழக்க, இங்கிட்டு இருக்கிறது தெற்க. சென்ட்ரல் எது இருக்குது, திருச்சி இருக்குது. ஸோ திருச்சிராப்பள்ளின்றது தான் என்னது நமக்கு மத்திய மண்டலம். ஓகேங்களா. அடுத்தது தெற்கு மண்டலமுக்கு மதுரைன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அதாவது தெற்கு மண்டலமுக்கு மதுரைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மதுரைன்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்கக்கூடியதில் இருக்குது, இங்கே இருக்கக்கூடியதில் மதுரைன்றதுக்கு. ஸோ வந்து இப்படி பிரித்தோம் அப்படின்னா தெற்க கொடுக்கக்கூடியதுக்கு எல்லாத்துக்குமே ஹெட் இது இந்த மதுரை தான். அவ்வளோதான். 4 மண்டலங்கள் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. சென்னை மேற்கு மண்டலம் அப்படின்னு வந்துட்டாலே மேற்கு வந்து கோயம்புத்தூர் இருக்குது, சென்ட்ரலில் திருச்சி இருக்குது, இங்கே இருக்க தெற்க இருக்கிறதுல மதுரை இருக்குது. அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ ஒன் டைம் பாருங்கள், ஞாபகப்படுத்தி பாருங்கள். சென்னையாக முடிஞ்சு. மேற்கு மண்டலம்க்கு என்ன இருக்குது, கோயம்புத்தூர். மத்திய மண்டலம்க்கு என்ன இருக்குது, திருச்சி. தெற்கு மண்டலம்க்கு என்ன இருக்குது, மதுரை. அவ்வளோதான். ஓகேங்களா. நீங்கள் க்ளூ வச்சு பார்க்கறத விட மேப் வச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கணுமோ அவ்வளோக்கு உங்களுக்கு என்ன இருக்கும், ஈஸியாக இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பாயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன பண்ண தேவையில்லை, இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே. அடுத்து வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு போக்குவரத்து அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரி பாருங்கள், இப்போ போக்குவரத்தில் நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதாவது ஏர்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இப்போ பார்த்த பாயிண்ட்ஸ் மட்டும் பாருங்கள். ஓகேங்களா. இங்கனுக்குள்ளே வந்து என்ன இருக்குது, பெங்களூர். இங்கனுக்குள்ளே சென்னை இருக்குது. சென்னைன்றது நம்ம என்ன பார்த்துருந்தோம், அதாவது சர்வதேச. ஓகேங்களா. அதாவது இங்கேருந்து வேறு எதுக்கும் போகும். ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு தேவையானது மட்டும் பார்ப்போம். கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை,
இதே சென்னை இதெல்லாமே என்னது சர்வதேச விமான நிலையங்கள். இதே தூத்துக்குடி அது இல்லாமல் வேறு என்ன சேலம் ஓகேங்களா. இதெல்லாம் என்னது அப்படின்னா உள்நாட்டு விமான நிலையம். இது ரெண்டு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அங்கே இதில் பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஓகே இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேப்பு தான் மெயின், மேப்பு தான் கண்டிப்பாக பார்க்கணும் ஓகேங்களா. மேப்பில் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் ஓகேங்களா. இந்த மேப் நம்ம தனியாக உங்களுக்கு கொடுப்போம். அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க வணிகம்ன்றது கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணலாம் தனியாக உங்களுக்கு கொடுக்கலாம் ஓகேங்களா. இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண வந்தது போக்குவரத்து மற்றும் வணிகம் தான். வணிகம்ல நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சமாகவே என்ன பண்ணிட்டாங்க தகவல் தொடர்பு நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சமாக போட்டே முடிச்சிட்டாங்க. ஸோ வந்து போக்குவரத்து நம்ம முடிச்சாச்சு, வணிகம்ன்றது முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கான கொஷின்ஸ் நான் கொஷின் கேட்குறேன், அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே முதல் கேள்வி என்ன அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் சாலைகளுடைய நீளம் என்னன்னு சொல்லுங்கள். சாலையுடைய மொத்த நீளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லுங்கள். அதில் நேஷனல் ஹைவே டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். எத்தனை சதவீத பங்களிப்போடு நம்ம வந்து எத்தனாவது பிளேஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து உங்களுக்கு சாலைகள் சம்மந்தமாக இருக்குது. ஒன்றுன்னு போட்டுட்டு இந்த எல்லாமே ஆன்சர் சொல்லுங்கள். செகண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்த செகண்ட் டாப்பிக்லேருந்து நான் கேட்குறேன். செகண்ட் டாபிக் என்ன பார்த்தோம் ரயில்வே ஓகேங்களா. தெற்கு மண்டலத்தோட தலைமையகம் எது, வடக்கு மண்டலம் தலைமையகம் எது, கிழக்கு மண்டலம் தலைமையகம் எது, மேற்கு மண்டலத்துடைய தலைமையகம் எது அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாதாள ரயில்வேஸோட எந்த வருஷம் எந்த மாதம் ஓகேங்களா அப்போ இருந்து வந்து கொஞ்சம் விரிவாக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லுங்கள். மூணாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா வான்வழி போக்குவரத்து மொத்தம் எத்தனை வந்து இருக்குது, அதில் வந்து உள்நாட்டு அப்படின்றது எத்தனை, மொத்த சர்வதேச விமான நிலையங்கள் அப்படின்றது எத்தனைன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நாலாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா சாலைகளோட இது பார்த்தோம். அதில் வந்து நேஷனல் ஹைவே இருக்குள்ள அதில் எந்த ஹைவேயோட நம்பர் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லுங்கள். அது எங்கேருந்து எங்கே கனெக்ட் ஆகுது ஓகேங்களா. இடையில இருக்கிறது தெரியலனாலும் எங்கேருந்து எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லுங்கள். மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுல சின்ன ஹைவே அப்படின்னா எந்த நம்பர், அது வந்து எவ்வளோ கிலோமீட்டர், எங்கேருந்து எங்கே கனெக்ட் ஆகுது ஓகேங்களா. கனெக்ட் ஆகுது தெரியலனா எந்த நம்பர் அந்த இது மட்டுமாச்சும் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அது ஆப்ஷன் பார்க்கும்போது அங்கே போகும்போது ஞாபகத்துக்கு வந்துடும் ஓகேங்களா. ஓகே அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது நீர்வழி போக்குவரத்துன்னு சொல்லியிருந்தேன், அது 5வது டாப்பிக்காக சொல்லியிருந்தேன். 5வது டாபிக் நீர்வழி போக்குவரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து தமிழ்நாட்டில் முக்கிய துறைமுகம் அப்படின்னா மொத்தம் எத்தனை இருக்குது ஓகேங்களா. முக்கிய துறைமுகம்னா மொத்தம் எத்தனை இருக்குது, அடுத்து இடைநிலை துறைமுகம் எங்கே இருக்குது, மொத்தம் சிறிய துறைமுகம் எத்தனை இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செயற்கை துறைமுகம் எது அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேங்களா. செயற்கை துறைமுகம் எது, அப்புறம் வந்து நம்மளுடைய இந்த செயற்கை துறைமுகம்னு சொன்னால அது வந்து எத்தனாவது பெரிய துறைமுகம் அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேங்களா. ஓகே அடுத்தது 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேற்கு மண்டலம் இருக்கும் பார்த்தீங்களா அஞ்சலகம், அதாவது போஸ்ட். மேற்கு மண்டலத்துக்கு தலைமையகம் எது, மத்திய மண்டலம் தலைமையகம் எது ஓகேங்களா. இது ரெண்டுக்கு என்ன பண்ணுங்க. அது இல்லாமல் தெற்கு மண்டலம்க்கு தலைமையகம் எது, சென்னைக்கு எது தலைமையகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. மேற்கு மண்டலம், மத்திய மண்டலம், சென்னைக்கு எது தலைமையகம், இது மூணும் கமெண்ட் பண்ணால் கூட நமக்கு போதும் ஓகேங்களா. ஓகே மொத்தம் வந்து இதுதான் டோட்டலாக இருக்கக்கூடியது ஓகேங்களா. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட் பாக்ஸில் இதுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு டாபிக் வைஸாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா ரொம்ப டஃப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய, ஏன்னா நாங்கள் வந்து சைடு பை சைடாக கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் அப்பப்போ உங்களுக்கான வீடியோஸ் கொடுத்துட்டே தான் இருப்போம் ஓகேங்களா. இல்லை இதை விட நீங்கள் வந்து டஃபஸ்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பீங்க ஏதாச்சும் ஒரு டாபிக்ஸ் வச்சுருப்பீங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்கும்ல, அது என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் சைடு பை சைடாக உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ எங்களால் ஹெல்ப் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ன பண்ணுவோம் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.